வணக்கம் நண்பர்களே, நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா ePro 16 அப்டேட் பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ePro 16 லிங்க் வேணும்னா நம்மளுக்கு வாட்ஸ்அப் அனுப்புங்க, நான் உங்களுக்கு லிங்க் ஷேர் பண்ணுறோம். டவுன்லோட் பண்ணிவிட்டு சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணுங்கள். இன்ஸ்டால் பண்ணும்போது டெஸ்க்டாப்பில் ஷார்ட்கட் க்ரியேட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் கேட்கும், அதை டிக் பண்ணிவிட்டு இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஓகே, இன்ஸ்டால் ஆகிடுச்சு. சாஃப்ட்வேர் ஓப்பன் ஆனதுமே வாட்ஸ்அப் நம்பர் கேட்கும். எங்களிடத்துல பதிவு பண்ண இதுக்கு முன்னாடி ப்ரீவியஸாக ரெஜிஸ்டர் பண்ணிப்பீங்களா, அந்த நம்பர் யூஸ் பண்ணிக்கோங்க. புது யூசர் மட்டும் உங்களோட புது நம்பர் அப்டேட் பண்ணிக்கோங்க, நோ ப்ராப்ளம். கெட் ஓடிபி கொடுக்க வேண்டாம், ஓடிபி எங்களோட கேளுங்க, நாங்கள் உங்களுக்கு சொல்கிறோம். ஓடிபி போட்டுட்டு வெரிஃபை பண்ணுங்கள். வெரிஃபை பண்ணதுமே ப்ரீவியஸ் யூஸராக இருந்தால் ட்ரூன்னு வந்திருக்கும் உங்களோட சிஸ்டம் லிஸ்ட்டில், அதை கிளிக் பண்ணி ஆக்டிவேட் கொடுங்க, ஆக்டிவேட் ஆயிரும். இப்போ ஆல்ரெடி ப்ரீவியஸ் யூஸ் பண்ணியிருப்பீங்க, ப்ரீவியஸ் வெர்ஷன் யூஸ் பண்ணுறவங்களுக்கு லேட்டஸ்ட் வெர்ஷன் வந்து உங்களுக்கு அலோவ் பண்ணாது. அப்படி இருக்கும் பட்சத்தில் நீங்கள் எங்களுக்கு ஒரு வாட்ஸ்அப் அனுப்புனீங்கன்னா நாங்கள் உங்களுக்கு அப்டேட் பண்ணி கொடுத்துருவோம். 16 வந்து நாங்கள் அப்டேட் பண்ணும்போது உங்களுக்கு ஓப்பன் ஆயிரும். ஓகே, ஒரு எக்ஸாம்பிளுக்கு நம்ம ஃபஸ்ட் எடுத்தோடனே ஆதார் கார்டு அப்லோட் பண்ணுறோம். ஆதார் கார்டு அப்லோட் பண்ணதுமே நம்ம பண்ண வேண்டிய சேஞ்சஸ்கள் என்னென்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து கீழே கஸ்டம்னு இருக்கும், கஸ்டம் கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்தது பார்டர்னு இருக்கும், பார்டர் டிக் பண்ணி ஃபோட்டோ பார்டருக்கு நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது மேலே ஆப்ஷனில் ஆதார் செட்டப்பில் போய்க்கிங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா பேக் ஃபுட்டர் எலிமெண்ட்டில் டாப் வேல்யூ 374 செட் பண்ணிவிட்டு அப் டவுன் ஏரோவை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஆதார் பேக் சைடில் வந்து உங்களுக்கு அந்த இமேஜ் கரெக்டாக உட்காந்துரும். அடுத்தது கலர் ஆதார் ஓப்பன் பண்ணி ஆதார் கார்டு ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதுலேயும் சின்ன சின்ன சேஞ்சஸ் பண்ண வேண்டியது இருக்குது. அதே மாதிரி ஆப்ஷனில் கலர் ஆதார் செட்டப் முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் ஹெட்டர் டாப்பில் 15 வச்சு அப் டவுன் ஏரோ இது பண்ணிக்கோங்க, அப்போ தான் அந்த சேஞ்சஸ் நடக்கும். அடுத்தது ஃபோட்டோ, இதுவும் டாப் தான், ஒரு 110 அதை வச்சு அப் டவுன் ஏரோ பண்ணும்போது நம்மளுக்கு சேஞ்சஸ் லைவாக தெரியும். உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அதை செட் பண்ணிக்கலாம். அடுத்தது ஃப்ரண்ட் ஃபுட்டர், ஃப்ரண்ட் சைடோட பாட்டம், அதுவும் 374 வச்சு அப் டவுன் ஏரோ ஒரு வாட்டி ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அடுத்தது பேக் சைடோட ஹெட்டர் டாப்பில், அதுக்கும் 15 வச்சு செட் பண்ணிக்கோங்க. அடுத்தது பேக் கியூஆர், பேக் சைடு வர்ற கியூஆர் வந்து கொஞ்சம் அலைன்மெண்ட் லெஃப்ட் ரைட் மாறி இருக்கும், அதுக்கும் சின்ன சேஞ்சஸ் பண்ணணும். பேக் கியூஆர்லையும் டாப் வேல்யூ ஒரு 110 வச்சுட்டு அப் டவுன் ஏரோவை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அது கரெக்டாக அக்யூரேட்டாக செட் ஆகுதுன்னு பார்த்துக்கலாம். 115 116 கூட வச்சு செக் பண்ணி பார்த்துக்கலாம். அடுத்து லெஃப்ட்டை மட்டும் கொஞ்சம் மாற்றணும். லெஃப்ட் சைடுலேயே ஒயிட் பார்டர் வந்துன்னா கொஞ்சம் லெஃப்ட்டை மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு சேவ் பண்ணிக்கலாம். சேவ் பண்ணதுமே கலர் ஆதாருக்கும் உங்களுக்கு கிளியராக செட் ஆயிரும். இப்போ மெயினாக நம்ம eProவில் இருக்க மோஸ்ட் கம்ப்ளைண்ட் அப்படின்னு பார்த்தோம்னா எஃபிக் ஒர்க் ஆகலை, ஓட்டர் ஐடி ஒர்க் ஆகலை. ஏன்னா ஓட்டர் ஐடி நம்மளுக்கு இப்போ கரண்ட்டில் வர ஓட்டர் ஐடி ப்ரீவியஸாக வந்த மாதிரி இல்லை, இப்போ சில சேஞ்சஸ் பண்ணிட்டாங்க கவர்மெண்ட்டில், அதனால நம்மளுக்கு ஓட்டர் ஐடி ப்ராப்பராக உட்காராது. அதை எப்படி அப்டேட் பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம். ஓகே, டாக்குமெண்ட்டில் ஓட்டர் ஐடி செலக்ட் பண்ணி ஒரு டெமோ காமிக்கிறேன். இப்போ லேட்டஸ்ட் ஓட்டர் ஐடி செலக்ட் பண்ணும்போது சரியாக உட்காரல. ஒரு சிலருக்கு வந்து அவுட் ஆஃப் மெமரின்னு வரும். டெஸ்க்டாப்பில் வச்சு ஃபைல் ஓப்பன் பண்ணாதீங்க, வேறு டாக்குமெண்ட்டோ இல்லை டவுன்லோட்ஸ்லேயே வச்சு ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த எரர் காமனாக வராது. நார்மலாக ஓட்டர் ஐடியில் எரர் வருது, அந்த வந்து கவர்மெண்ட்டில் அப்டேட் பண்ணங்காட்டி நம்மளுக்கு கார்டுக்குள்ளே உட்காரல. இதுக்கான புதிய அப்டேட்டாக தான் டாக்குமெண்ட்டில் கிராப் பிடிஎஃப்னு ஒன்று கொடுத்துருக்கோம். பாஸ்வேர்டு கேட்கும், ஒரு சில ஃபியூச்சரில் பாஸ்வேர்டு இருக்க ஃபைலும் ஓப்பன் ஆகலைன்னா இந்த ஆப்ஷன் பயன்படுத்துறதுக்காக தான் பாஸ்வேர்டு வச்சுருக்கோம். ஜஸ்ட் ஓகே கொடுத்தீங்கன்னா ஃபைல் ஓப்பன் ஆகும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் சைடை வந்து கிராப் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு சைடில் ஷோ ஆகும், பார்டர் கட் ஆகாத அளவுக்கு அந்த பார்டர் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி நீங்கள் வந்து ப்ராப்பராக கிராப் பண்ணிவிட்டு அப்ளை கொடுங்க. அப்ளை கொடுத்ததுமே கேட்கும், நீங்கள் பேக் சைடு ஸ்கேன் பண்ணுற உங்களுக்கு விருப்பமானு கேட்கும். எஸ் கொடுங்க, ஃப்ரண்ட் சைடு வந்து சேவ் ஆயிடும். அடுத்து பேக் சைடு நம்ம அதே மாதிரி சேம் கிராப்பிங் பண்ணணும். கிராப் பண்ணும்போது அந்த 4 கார்னரும் கரெக்டாக ஃபிட் ஆகிருக்கான்னு தெளிவாக பார்த்துக்குங்க. உங்களுக்கு அப்படி டவுட்னா கூட மேலே லெஃப்ட் ரைட் அலைன்மெண்ட்டை, அந்த லெஃப்ட்டு வித்து டாப் ஹைட் இதில் சின்ன அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஏதாவது அந்த பார்டர் வந்து அவுட்டர் ஆஃப் பார்டர் வருதா அப்படிங்கிறத நீங்கள் தெளிவாக பார்த்துக்கலாம். இதெல்லாம் ஓகே ஆனதுக்கப்புறம் அப்ளை கொடுத்துருங்க. அப்ளை கொடுத்ததுமே நேம் கேட்கும், ஃப்ரீ செட் நேம் அப்படின்னு, அதில் எஃபிக் கொடுத்து சேவ் பண்ணிக்கோங்க. ஃப்யூச்சரில் நம்ம அந்த கஸ்டம்லேருந்து டேரெக்டாக அந்த ஃபைல் அப்லோட் பண்ணிக்கலாம், ஒரு வாட்டியும் கிராப் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. இப்போ என்ன பண்ணால் சாஃப்ட்வேர் க்ளோஸ் பண்ணிடுங்க. சாஃப்ட்வேர் க்ளோஸ் பண்ணி எகைன் ஓப்பன் பண்ணுங்கள். இப்போ மேலே கஸ்டமில் நம்ம கொடுத்த ப்ரொஃபைல் நேம் இருக்கும், அதை வச்சு ஓப்பன் பண்ணிங்கன்னா பாஸ்வேர்டு கேட்கும், அது எதுவும் கொடுக்காம எம்டிஆர் கொடுத்து ஓகே கொடுத்துருங்க.
ஓகே கொடுத்ததுமே உங்களோட ஃபைல் பர்ஃபெக்டாக லோட் ஆயிரும். இதுதான் நம்ம பர்ஃபெக்டாக பண்ணக்கூடிய விஷயம். அடுத்தது பிரிண்டர் செட்டப் பார்க்கலாம். பிரிண்டர் செட்டப் நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. இந்த வீடியோவில் எப்சன் புதிய மாடல் L8050க்கு பிரிண்டர் செட்டிங்ஸ் கொடுத்துருக்கேன். இது ஒரு சாம்பிளாக பார்த்துக்குங்க. அதே மாதிரி பிரிண்டில் போயிட்டு ஃப்ரண்ட் சைடில் கொடுக்கும்போது பிரிண்டரோட ப்ராப்பர்ட்டிஸ்லேயும் போய் நம்ம சேஞ்சஸ் பண்ணி தான் கொடுக்கணும். இது ஒவ்வொரு வாட்டியும் கட்டாயம் நம்ம பண்ணணும். நம்ம ஆல்ரெடி டெம்ப்ளேட் போட்டு வச்சுருக்கோம். இதுக்கும் ப்ரீசெட் போட்டு வச்சுருக்கனால நீங்கள் அதை வச்சு இது பண்ணிக்கலாம். இதையும் ஒரு ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கோங்க. நீங்கள் OS போட்டுட்டு புதிய ePro சாஃப்ட்வேர் ஓப்பன் பண்ணும்போது இந்த பிரிண்டர் செட்டிங்ஸை வந்து நம்ம பண்ணுற மாதிரி இருக்கும். லைவாகவே அடுத்த பிரிண்டர் மாடல் 3250க்கு நான் உங்களுக்கு டெமோ காமிக்கிறேன். இந்த மாதிரி செட்டிங்ஸ் வச்சு சேவ் பண்ணிவிட்டு செட்டிங் சேவ் ஆனதுமே ரீசெட் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு பக்கத்தில் பிரிண்டர்னு இருக்கும். அதில் ட்ராப் டவுன் லிஸ்ட்டில் உங்களோட ப்ரொஃபைல் சேவ் பண்ணதை ஓப்பன் பண்ணிக்கலாம். இது பார்த்தீங்கன்னா ப்ரிவியூ சைஸ் அதிகமாக இருக்கனால ப்ரிவியூ சைஸ் சின்னது பண்ணுறேன். அடுத்து பிரிண்டில் போயிட்டு ஃப்ரண்ட் சைட் நம்ம இதுக்கான பிரிண்டர் செட்டிங்ஸையும் கொடுத்துக்கிறோம். இதை வந்து கரெக்டாக பார்த்துக்குங்க. இப்போ உங்களுக்கு எஃபிக் பிரச்சனையும் சால்வ் ஆயிடுச்சு. ePro 16 அப்டேட்டு வந்துருச்சு. 8050 பிரிண்டர் மாடலுக்கான செட்டிங்ஸும் கொடுத்துட்டோம். தென் 3250க்கு கொடுத்துருக்கோம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக நினைக்கிறேன். மேலும் சிறந்த விடை மூலம் உங்களை சந்திக்கும் வரை உங்களது விடைபெறுவது தேவா திருப்பூர். நன்றி நண்பர்களே.